இந்த காலையிலே ஜெபித்தால் மட்டும் போதுமா என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேசப் போகிறேன். ஜெபித்தால் மட்டும் போதுமா? அதற்கு ஆதாரமாக நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 607வது பக்கம் 607வது பக்கம் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம். இங்கே விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ஆலய கட்டுமான பணி, அது மறுசீரமைப்பு பணி, ஜனங்கள் வந்து அங்கே தங்கி அங்கே குடியிருக்கிறதுக்கு வீடுகள் கட்டுமான பணி, இப்படி பலவேறு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வேகமாக, ராஜாவுடைய அனுமதியோடு கூட. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த ஆலயம், அந்த இடமெல்லாம் இப்பொழுது சத்துருக்கள் கையில் இருக்கிறது. அது சில காலங்களுக்கு பிற்பாடு அவர்களுக்கு திரும்பி வரும். அவர்கள் இந்த வேலை செய்யும் போது அங்கே குடியிருக்கிற எதிரிகள் பயங்கரமான தொந்தரவு செய்கிறார்கள். வேலைகளை தடை செய்ய பார்க்கிறார்கள். ஆட்களை கொன்று போடுவோம் என்று பயமுறுத்துகிறார்கள். பலவிதமான கூட்டம் கூடுகிறார்கள், கடிதங்களும் அனுப்புகிறார்கள். ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்தில் விசுவாசிகள் செய்த காரியத்தை பற்றி இங்கே எழுதியிருக்கிறது. நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம். பாதுகாப்புக்காக இரவிலும் சிலரை குறிப்பிட்டு நிறுத்தி பாதுகாக்க வைத்திருக்கிறோம். பகலிலே நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு கையில் வேலை செய்யக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு வேலை செய்கிறோம். இன்னொரு கையில் எதிரிகள் வந்தால் அவர்களை வெட்டுகிறதுக்கு பட்டயத்தை வைத்திருக்கிறோம். அந்த சூழ்நிலையில தான் இங்கே அவர்கள் சொல்லுகிற காரியத்தை பற்றி வாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணாம சத்துருக்கள் மத்தியில் ஜெயம் கிடைக்குமா? இவர்கள் நினைத்திருக்கிற கிரிகளை எல்லாம் செய்து முடிக்க முடியுமா? முடியாதல்லவா? அதனால ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார் எல்லா காரியத்திற்காக. நாங்கள் தேவனுடைய மக்கள் ஜெபிப்போம், ஜெபத்தோடு நின்று விட மாட்டோம் என்று தீர்மானித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் காக்கிறவர்களை வைத்தோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ராத்திரில பாதுகாக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க, பகல்ல பாதுகாக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் இவங்க ஜெபம் பண்ணிட்டு இந்த பாதுகாக்கிறதுக்காக ஆட்களை நியமிக்காமல் இருந்தால் ஆண்டவர் என்ன பாதுகாக்க மாட்டாரா? பாதுகாக்க செய்யத்தான் செய்வார். ஆனால் இவர்களுக்கு ஒரு கடமை இருக்குது அல்லவா? நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிச்ச பிற்பாடு எங்கள் தேவன் செயலாற்றுகிறதுக்காக நாங்கள் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் என்று அவங்க செய்ததாக எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல அவங்க ஜெபம் மாத்திரம் செய்துட்டு அப்படி நின்று விடவில்லை, ஜெபம் பண்ணிட்டு ஜாமம் காக்கிறவர்களை வைத்தார்கள். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்களோ, நீங்க ஜெபம் பண்ணாம இருந்தா நீங்க விசுவாசி இல்லை. ஆனா பிரச்சனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வராமல் இருக்கும் போதும் நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணுவீங்க. அப்படி ஜெபம் பண்ணும்படி வேதத்துல போதனை இருக்கிறது. ஜெபம் மட்டும் போதாது, அப்புறம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நான் இனி 3-4 குறிப்புகள் கொண்டு வர போகிறேன். அந்த 4 குறிப்பில் 4 இடங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்றாங்க. அதோட நின்று விடாம ஜெபம் மட்டும் போதாது என்று சொல்லி அதற்கு அவங்க பிரயாசப்படுறாங்க.
பிரயாசப்பட்டு எதிர்பார்க்கிறாங்க, ஜெபித்த காரியத்துக்காக எதிர்பார்க்கிறாங்க. ஒன்று, ஜெபித்த காரியத்துக்காக ஆண்டவர் செயல்படும்படி அதற்கு பிரயாசப்படுறாங்க. இன்னொன்று, நாங்கள் ஜெபித்தமிழ சில காரியங்களுக்காக அந்த காரியத்தில் எங்களுக்கு பலன் கிடைத்ததா என்ற எதிர்பார்க்கிறதோடு செயல்பட்டார்கள் என்ற வரலாறு வாசிக்கிறோம். ஆனா நீங்க ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஒன்றும் நீங்க செய்யாம இருந்தா, செயல்படாமல் இருந்தால், எதிர்பார்க்காமல் இருந்தால், அந்த ஜபத்துக்கு சோம்பேறி ஜபம்னு சொல்லணும். விளக்கம் சொல்லணும், சோம்பேறி ஜபம். சோம்பேறிகளுக்கு, வேலை செய்யாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பார் சொல்லி பைபிள்ல இல்லை. அவங்க பட்னியா கிடந்து சாகட்டும்னு ஆண்டவர் விட்டு விடுவார். ஆண்டவர் உழைக்கிறதுக்கு கரங்கள் தந்திருக்கிறார். நாம் உழைக்க வேண்டும், பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக, நமக்கு உண்டாயிருக்கத்தக்கதாக. ஆனால் அதே சமயத்தில் ஜெபித்த நாம் என்ன செய்யணும்னா, ஜெபம் பண்ணணும். எந்த காரியத்துக்காக ஜெபித்தோமோ அந்த காரியத்துக்காக எதிர்பார்க்க வேண்டும். அந்த காரியம் நடைபெறுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு சுகம் பலன் தந்திருக்கிறார், ஞானம் தந்திருக்கிறார், நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. அவங்க ஜெபித்து அந்த ஜாமம் காக்கிறவளை வைக்காமல் இருந்தால் அது எதிரிகளுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். போராட்டத்தின் மேல போராட்டம் கொடுத்து இவங்க வேலையை பலமுறை தடை பண்ணி ஏகப்பட்ட சங்கடத்தை உண்டாக்கி இருப்பாங்க. என்றாலும் இவங்க தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறதுனால ஆண்டவர் கண்டிப்பாக கட்டுறதுக்கு பலன் தருவார், சத்துருக்களை தோற்கடிப்பார். ஆனா இவங்க அந்த பலன் அவங்களுக்கு இல்லையே, எல்லாம் ஆண்டவரை சார்ந்ததுதான், இவங்க ஒன்றும் கிடைக்கிறது இல்லையே. அதனால ஜெபித்து செயல்படுங்கள் என்று இந்த வசனத்துக்கு நாம் சொல்லலாம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு ஜெபித்து செயல்படுங்கள். அதுல 4 குறிப்புகள்ல முதல் குறிப்பு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது, அதாவது பழைய ஏற்பாட்டில் 19வது பக்கம், அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். பிற்பாடு நீங்க கீழே உள்ள வசனம் கடைசி வரையில 33 வசனம் வரையில வாசித்தால் ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நீர் தூதர்களை அனுப்பி இந்த சோதோம் குமாரை அழிக்க போறதாக சொல்லிட்டீரு. அங்க லோத்து இருக்கிறார், லோத்துடைய குடும்பம் இருக்கிறாங்க. லோத்து பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய குடும்பத்தில் விசுவாசிகளா இருந்து அவங்க கூட பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 50 ஆரம்பிச்சு கடைசியில 10 வரைக்கும் சொல்றாரு. 10 நீதிமான்களை கண்டால் அழிப்பீரோ? 10 நீதிமான்களை கண்டா கூட நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த சோதம் குமாராவில் 2 தேசத்துல பல ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த லோத்து குடும்பம் அங்க போய் இருந்தாங்க பல வருஷங்கள். இவங்களை ஆத்மா ஆதாயம் செய்திருந்தால் 10 பேர் அல்ல, அதுக்கு மேற்பட்ட ஆட்களை கூட கர்த்தருக்குள்ள வழி நடத்தியிருக்கலாம். லோத்து பின்மாற்றமான விசுவாசி, அவருடைய குடும்பத்துல ஒருத்தர் கூட விசுவாசி ஆகல. இதெல்லாம் யாருக்கு ஓரளவுக்கு ஆபிரகாம் தெரிந்த காரியம்தான். அப்போ நீதிமான்கள் அழிக்கப்படக்கூடாது. பாவிகளோடு எவ்வளவு காலங்கள் நீதிமான்கள் வாழ வேண்டுமோ அவ்வளவு காலம் வாழணும், அதுக்கு முந்தி சாகப்படாது என்ற நிலைமையில அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அது வாசிக்கிறோம். அப்புறம் நாம் பார்க்கிற காரியம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல 19:27 விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்துக்கு போய் அந்த சோதம் குமார் அழிவை அவர் பார்க்கிறார். அந்த வரலாறு வருது. அப்ப இந்த 2 இடத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு முறை ஜெபம் பண்ணா போதாது, இந்த அழிவிலிருந்து நீதிமான்கள் பாதுகாக்கப்படுவதற்கு நான் இன்னொரு முறை கூட ஜெபிக்க வேண்டும்.
என்ற நிலைமையில மறுபடியும் ஜெபம் பண்ற இடத்துக்கு திரும்பி போறார். இந்த சோதம் கொமோராவை போல இன்றைக்கு உலகம் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்டவர் அக்கினியினால் சுட்டரிக்க போகிறார். வெந்து உருகி எரிந்து அழிந்து போகும். அதில் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அந்த அழிவின் போது அதற்கு முந்தைய எடுத்துக் கொள்ளப்படுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால அவர்கள் உலகத்தில் இருக்கிற போது தேவனுடைய பிள்ளைகள் பாவிகளோடு அவர்கள் அழிக்கப்படக்கூடாது என்ற நிலைமையில ஜெபிக்க வேண்டிய உத்தரவாதம் உண்டு. ஆபிரகாம் ஜெபித்த போது அவர் விசேஷமாக லோத்துக்காகத்தான் ஜெபித்தார். ஏனென்றால் ஆபிரகாமை நினைத்து சோதமை அழிவிலிருந்து ஆண்டவர் மீட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 19:29 வாசிக்கிறோம். 19:29 தேவன் அந்த சமூகியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை கவிழ்த்து போடுகையில் லோத்தை அவன் இந்த அழிவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அப்ப யாரை நினைத்து இந்த லோத்துவை அந்த அழிவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் என்று அங்கு எழுதியிருக்கிறது? ஆபிரகாமை நினைத்து. ஆபிரகாமை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவன் ஒரு ஜப வீரன். இந்த லோத்துவை பற்றி அறிந்தவன். அவனுக்காக அவனை மனதில் வைத்து அவனுக்காக ஜபித்தான் முதல் சொல்லப்படவில்லை. நீதிமான்கள் என்றே சொல்லி வருகிறார். ஆனால் அவருடைய இருதயத்தின் அடித்தளத்தில் ஆண்டவற்றை சொல்லி இருப்பார். ஆண்டவரே, இந்த லோத்து அவனை நீர் அழிக்கக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணதற்கு 2 பேதுருல வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது தன்னுடைய இருதயத்தில் நீதி உள்ளவன் என்று அங்கே இருக்குது. புதிய ஏற்பாடுல 323வது பக்கம். தன்னுடைய இருதயத்தில் நீதி உள்ளவன். இது ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். அப்புறம் அவன் காமவிகார நடக்கையினால வருத்தப்படுறான். அந்த அக்கிரமக்காரருக்குள்ள வாசமா இருக்கையில பாவத்துக்கு ஒரு காலத்திலும் அவன் ஒப்பு கொடுக்க மாட்டான். பாவம் அவனை மேற்கொள்ள அவனை அனுமதிக்க மாட்டான். எங்க இருந்தாலும் பரிசுத்த வாழ்க்கை செய்கிறவன் என்று 2வது காரியம் அறிந்திருந்தார். அது ஆபிரகாமை பற்றி, ஆபிரகாம் லோத்தை பற்றி. 3வது ஆபிரகாமை பற்றி அவர் என்ன அறிந்திருந்தார்? நீதிமானாகிய லோத்து, அவன் விசுவாசி. அது மாத்திரமா? 9ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும். அப்ப இவன் தேவ பக்தி உள்ளவன். மல்லியவன் புஸ்தகத்தில் வாசிக்கிறான், தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆதாமை. ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அப்போ ஆபிரகாம் லோத்துவுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள் அவருடைய மனதில் இருந்தது. பல வருஷங்கள் லோத்து ஆபிரகாமோட கூட இருந்திருக்கிறார். அவருடைய நீதி இருதயத்தில் இருக்கிறது தெரியும். பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று தெரியும். அவர் நீதிமான் என்று தெரியும். அதோட தேவ பக்தி உள்ளவர் என்று தெரியும். அதனால அவர் அந்த சோதம் குமாரால் அழிக்கப்பட்டால் அவருடைய ஆத்மா நிரந்தரமானது பரலோகத்துக்கு போகும். ஆனால் அவர் இன்னும் பூமியில பல காலங்கள் இருந்து ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதனால அவர் ஜபத்தை செய்தார். குறிப்பிட்ட நபருக்காக ஜெபிக்கிறார் மனதில் வைத்து. மற்ற நீதிமான் இருந்தாலும் ஆண்டவர் பாதுகாத்திருப்பார். ஒரே நீதிமான் தான் அங்க இருந்திருக்கிறான் என்று தெரிகிறது. அப்போ ஜெபித்து மறுபடியும் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போய் நான் ஜெபித்த காரியத்துக்கு பதில் வந்ததா என்று அவன் பார்க்கிறானே, அவனுக்கு நிச்சயமா தெரியும். ஆண்டவர் சொல்லல, இவன் கண்ணால பார்க்கல. ஆனால் அவன் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதவன் ஆயிற்று, அவன் நீதிமான் ஆயிற்று. அவன் தன்னுடைய இருதயத்தில் நீதி உள்ளவனாயிற்று, தேவ பக்தி உள்ளவனாயிற்று. நிச்சயமாய் கர்த்தர் அவனை விடுவித்திருப்பார் என்று அந்த இடத்துல சோத்திரம் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருப்பான் என்று நினைக்கிறேன். இப்ப விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளே,
நம்மை போன்ற விசுவாசிகள் நம்முடைய சபையிலும் பிற சபையிலும் இருக்கிறார்கள். நீங்க விசுவாசிகளை அறிந்திருக்க வேண்டும். உங்களை மாத்திரம் நீங்க அறிஞ்சா நீங்க தன்னையக்காரர்கள். ஆண்டவர் உங்களுடைய தன்னையத்தை மன்னிக்க வேண்டும். நீங்க உடன் விசுவாசிகளோட ஐக்கியம் உள்ளவர்கள். யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனோடு, நீங்கள் எங்களோடும் கூட ஐக்கியமாக இருக்கும்படிக்கு என்று சொல்றாரு. ஒரு விசுவாசி கூட உலக அழிவில் அழிக்கப்படக்கூடாது. ஒரு விசுவாசி கூட பூலோகத்தில் வாழும்போது அஞ்ஞானிகளோட பிரயாணம் பண்ணும் பொழுது தங்கி இருக்கும் போது அவங்களோடு சேர்ந்து அழிக்கப்படக்கூடாது என்று தேவனுடைய பிள்ளைகள் இரவு பகலாக ஜெபிக்க வேண்டும். அதில் ஜெபம் மட்டும் செய்யவில்லை. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார். ஜெபத்த காரியத்துக்காக செயல்பட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போறதுன்னு சொல்றது, அவர் அந்த ஜெபம் பண்ற இடம் இவர் இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் தெரியாது. ஆனால் அவர் அந்த நேரம் எடுத்து அங்க போறார். அதனால ஆபிரகாமை நினைத்து சோதோமை அழிவில் இருந்து நீங்களாக்கி விட்டார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31, 34 வசனங்கள். 2 சாமுவேல் 15, 31, 34. 31, 34. அப்சலோமுடைய கட்டுப்பாடு பண்ணினவருடன் அகித்தாப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தாப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். அப்படி சொல்லிவிட்டு அவன் செய்த காரியம் என்ன? தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது, இதோ அர்க்கியனான ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புலியை போட்டுக்கொண்டு தாவீதுக்கு எதிர்பட்டான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோடு கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். நீ நகரத்துக்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன். உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன், இப்பொழுது உமக்கு ஊழியக்காரனாயிருப்பேன். இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்பாயாகில் எனக்காக அகித்தாப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்குவாய் என்று சொன்னார். தாவீது இந்த சரித்திரத்தை நாம் பார்த்தால், தன்னுடைய மகனான அப்சலோம் அவன் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் கவர்ந்து கொண்டு ராஜாவுக்கு எதிராக கிளம்பி விட்டான். அப்ப ராஜா தன்னோடு இருந்த எல்லாரையும் சேர்த்து கொண்டு 10 மறுமனையாட்டிகளை வீடு காக்க வைத்து விட்டு மற்ற எல்லாரையும் சேர்த்து கொண்டு அவர் போகிறார். மலையின் உச்சி வரையில போகிறார். முகத்தை மூடிக்கொண்டு அழுகிறார். அவரோடு சேர்ந்த எல்லாரும் அழுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அங்க வாசிக்கிற காரியம், ஒருவன் வந்து சேர்ந்தான். அவனை பார்த்து தாவீது என்ன சொல்றார்? அந்த உச்சி மட்டும் நடந்து அவன் வந்தபோது அவன் பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அர்க்கியனாகிய ஊசாய். அவன் ஒரு படைத்தலைவன். அப்போ நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ என்னோட வந்தா பாரமா இருப்ப. இப்ப என் கூட நிறைய பேர் வராங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தங்குக இடம் கொடுக்கணும். நாங்க எங்க போய் தங்குவோம், என்ன சாப்பிடுவோம்னு தெரியல. நீ என்ன செய்ய, நீ என்னுடைய மகன்கிட்ட போய், உன்னை பற்றி அவனுக்கு தெரியும் இல்லையா, ஆனா உன்னுடைய தகப்பனாருக்கு ஊழியக்காரனா இருந்ததை போல நான் உனக்கு ஊழியக்காரனா இருப்பேன் அப்படின்னு சொல்லு. அப்ப அவன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவான். நீ எனக்காக அந்த அகித்தாப்பேலின் ஆலோசனைய நீ அபத்தமாக்குவாய் என்று அந்த ஊசாயை தாவீது அனுப்பி விடுகிறார். நான் சொல்றேன், இந்த இடத்துல தாவீது மிக இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறார். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவருக்கு எதிராக மாறிவிட்டார்கள், அப்சலோமுடைய வஞ்சகத்தினால் அறியாம. இப்போ தாவீது ராஜா தன்னோடு இருந்த மக்களை கூட்டிக் கொண்டு அழுது கொண்டு போகிறார்.
மறுபடியும் ஒரு ராஜ்யத்துக்கு வந்து ராஜ்யத்தில் ஆளுவாரான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த அகியாவை பார்த்தபோது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஊசாயை பார்த்தபோது, ஊசாய், நீ என்னோட வந்தா பாரமா இருப்ப, நீ எனக்காக அந்த அகித்தாப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்குறதுக்கு நீ அங்க போய் என்னென்ன மாதிரி செயல்பட்டேன்னு சொன்னா அவருடைய ஆலோசனை நீ அபத்தமாக்கி போடுவேன்னு சொல்லி சொன்னபோது, அந்த ஊசா என்ன பண்ணா, ராஜா சொல்றது நல்ல காரியம்தான், நாம போய் இந்த ஆலோசனை அபத்தமாகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எருசலேமில் இருந்துகிட்டே செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் போய் இவன் மூலமாக அந்த ஆலோசனை அபத்தமாக்கப்பட்டதாக பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யாரு, இந்த இவன் இருக்கிறான தாவீதுக்கு எதிராக கிளம்பின அந்த அகித்தாப்பேல், அவனை பற்றி நான் வாசிக்கும் போது, அவன் ராஜாவின் காலத்துல மிகப்பெரிய ஆலோசனை சொல்லுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அந்நாட்களிலே அகித்தாப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தாப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்ப இந்த அப்சலோம் தாவீது கூட அப்படிப்பட்ட ஆலோசனை சொல்ல முடியாது. தாவீதுக்கு வேற திறமைகள். ஆனால் இவனுக்கு, யாருக்கு, அந்த அவனுக்கு பாருங்கள், அந்த அகித்தாப்பேல் இருக்கானே, அவனுக்கு வேற ஒரு திறமை. யார் வந்து தனக்கு ஆலோசனை கேட்டாலும் ஆலோசனை சொல்லக்கூடிய திறமை உள்ளவன். ராஜாவுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய திறமை உள்ளவன். அவன் சொன்னா தேவ வாக்கு போலவே இருக்கும். அது தாவீதுக்கு அப்படி இருந்தது. இப்ப அப்சலோமுக்கு அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக அப்சலோம் தாவீதை தாவீதோடு போன ஜனங்களை எல்லாம் அழித்து போடுவான். இந்த ஆலோசனை அபத்தமாக்குறதுக்கு அவர் என்ன செய்கிறார்? அகித்தாப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்குறதுக்கு அவர் செய்த காரியம், அந்த 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, அகித்தாப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக. அவர் நிறைய நேரம் கூட பேச அவருக்கு முடியாது, வாயிலிருந்து வார்த்தையும் வராது, ஜெபிக்கக்கூடிய அவ்வளவு இக்கட்டான சூழலை இந்த வார்த்தை சொல்லிதான் ஜெபிக்க முடியும். அகித்தாப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக. இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீங்க பார்க்கலாம். அது என்னவென்றால், அவர்கள் காணிக்கை அங்கீகரிக்காதிருப்பீராக அப்படின்னு சொல்லி மோசே சொல்றாரு. யாருடைய காணிக்கைய? தாத்தான், அபிராம், கோராகு, இன்னொருத்த ஓனான் உண்டு ஒருத்தன். அதாவது இஸ்ரவேல் சமுதாயத்துல ஆலய சம்பந்தப்பட்ட காரியத்துல 250 பிரபலமானவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. இப்போ ஆரோனும் மோசை என்ன பண்ண முடியும்? சபையை ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க, சபையை நடத்த முடியாது. அந்த சூழலில் மோசைக்கு வேற என்ன, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண முடியும்? அதனால அவர் என்ன சொல்றாரு? அவருடைய காணிக்கை அங்கீகரிக்காதிருப்பீராக. அவங்க எல்லாரும் பூமியை பிளந்து எல்லாரும் உள்ள போனாங்க, அப்படி பைபிள் வரலாறு வருது. அவங்கள ஆண்டவர் அக்கினினால சுட்டரித்தார் மீதமுள்ளவங்க சொல்லி பைபிள்ல எழுதிக்குதே. அதனால இங்கே அவர் ஜெபம் பண்ணிட்டு, நான் ஜெபம் பண்ணேன், அது போதும், போன நாட்கள் எத்தனையோ ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு பதில் தந்திருக்கிறார், இந்த முறையும் கூட நான் ஜெபம் பண்றேன், பதில் கிடைச்சிடும் சொல்லி அப்படி சோம்பேறி ஜெபத்தை அவர் பண்ணவில்லை. ஜெபம் பண்ணி விட்டு செயல்படுகிறார், செயல்பட்டு எதிர்பார்க்கிறார். நான் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன், அந்த ஊசாயை நான் அனுப்பிவிட்டேன், அவன் ரொம்ப சரியா பேசி அந்த அகித்தாப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்டுருவான் அப்படின்ற நம்பிக்கையோடு அனுப்பினார். அவரும் போய் செயல்பட்டு என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவன் நினைச்சபடி நடக்கவே இல்லை. அப்படி நினைச்சபடி நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுது நடந்த காரியம் என்ன? 2 சாமுவேல் 17:23
2 சாமுவேல் 17:23 அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேனை வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். பாத்தீங்களா? இந்த ஆலோசனையை அபத்தமாக்கி விடுவீராக, அவருடைய ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக சொல்லிட்டு அதை நிற்காம, ஒரு சோம்பேறி ஜெபம் செய்யாம, அந்த மனுஷனை அனுப்பினதுனால அவன் போய் செய்த காரியத்தை பற்றி நாம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த ஊசாய் அவன் போய் முந்தி அந்த அகித்தாப்பேல் சொன்ன ஆலோசனை இப்ப சொல்ற ஆலையிலும் சரிதான், ஆனா எடுபடாது. உன்னுடைய தகப்பன் மகா பலசாலி, அவரோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் உயிரை பணை வைத்து செயல்படுகிறவர்கள். இந்த முறை சொன்ன ஆலோசனை சரியில்லை அப்படி சொன்ன உடனே அப்போ இவன் அப்சலோம் நிலைமையை மாத்தினான். அதாவது படை அனுப்புற அவன் தானே நேர போகிற சூழலை வந்தது. அந்த அகித்தாப்பருடைய ஆலோசனை அபத்தமாக்கி போச்சு. நான் சொன்ன ஆலோசனைப்படி நடக்கலையே, மகனே போறானே அப்படி சொல்லி இவன் வெட்டில குழியில அவன் விழுந்தது போல அவனே போய் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தினான்னு சொன்னா, ஒருவேளை ஏதாவது கள்ளத்தனமான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பானோ, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் அதெல்லாம் ஒழிச்சிட்டு அப்புறம் போய் நாண்டு கொண்டு செத்தானோ, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு முடிவு அவனுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? இவன் தெய்வம் தனக்கு அவரை போல வாக்கு தனக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல சமுதாயத்தில் இருக்கிற நல்ல ராஜா இருக்கிற, ஒழுங்கா இருக்க வேண்டிய என்ன? இந்த அகித்தாப்பேல் ஒழுங்கா இருக்க மாட்டேன். இப்படி சபையில் இருக்க ஒழுங்கா கேட்ட ஆட்கள் இன்றைக்கு இருக்கத்தானே செய்யறாங்க. அதனால அவருடைய ஆலோசனை அபத்தமாக்கி விடுவீராக. அந்த ஊசாயை அனுப்பின போது ஆலோசனை அபத்தமாக்கி போட்டதுனால மறுபடியும் ராஜா யாரு? அப்சலோம் அழிக்கப்பட்டான். அவனை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. தாவீது ஜனங்களோடு வந்து அப்புறம் எருசலேமில் இருக்கிற ஜனங்களோடு கூட சேர்ந்து இந்த சாம்ராஜ்யத்தை சிறப்பாய் ஆண்டு அப்புறம் நல்ல பூர்ண வயதுல நல்ல முதிர் வயதுல ஐஸ்வர்யமும் மகிமையும் உடையவனாய் மரித்தான் என்று பைபிள் எழுதியிருக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவன் ஜெபித்து, அதாவது முயற்சித்து செயல்பட்டு எதிர்பார்த்த காரியத்துல கர்த்தர் அருமையான வெற்றி தந்ததற்கு காரணம் என்ன? வெறும் ஜெபம் போதாது, ஜெபித்து விட்டு என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாம் ஜெபம் என்ற இடத்துக்கு போறார். அவரை நினைத்து ஆண்டவர் சோதம் அழிவிலிருந்து லோத்துவை ஆண்டவர் விடுவித்தார். அப்புறம் பல ஆண்டு காலங்களில் லோத்து ஆண்டவருக்கு மகிமையை வாழ்ந்தார். பைபிள் அது எழுதப்படவில்லை. இங்கே என்ன வாசிக்கிறோம்? ஜெபித்தார் தாவீது. அந்த இக்கட்டான சமயத்தில் ஜெபிக்கவில்லை என்றால் இந்த பிரச்சனைக்கு யார் பரிகாரம் உண்டாக்க முடியும்? குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனை, சபையில் ஏற்படுகிற பிரச்சனை, இதெல்லாம் அடக்கப்பட வேண்டும். சத்துருக்களுடைய அதாவது அபத்தமான ஆலோசனை அபத்தமாக்கப்பட வேண்டும். அவருடைய ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக அப்படி சொல்லி நாம அந்த காரியத்தோட முடித்து விடாம பொறுப்புள்ள ஆட்களை அனுப்பி கடைசியில் பார்த்தீங்களா, அந்த தாவீதும் ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டாங்க, ராஜ்யமும் பாதுகாக்கப்பட்டாங்க. அதனால தாவீது ஜெபித்தது மாத்திரம் நிற்கவில்லை, ஒரு நபரை அனுப்பினதுனால அகித்தாப்பேலின் ஆலோசனை அபத்தமாய் போனது. ஆண்டவர் அவனே கொள்ளுகிற அளவுக்கு அனுமதித்தார். தேசம் அருமையாக அப்புறம் இயங்க ஆரம்பித்ததாக வாசிக்கிறோம். மூன்றாவது, நாம் ஜெபம் மட்டும் செய்தால் போதுமா என்று கேட்டால் ஜெபம் மட்டும் செய்தால் போதாது. ஜெபம் பண்ணி பிற்பாடு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு ஜெபிக்க வேண்டும், அதை செயல்பட வேண்டும். இன்னொன்று, நாம் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ எதிர்பார்க்க வேண்டும். அந்த அகித்தாப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்க வேண்டும், பைத்தியமாக்கி விட வேண்டும். ஆண்டவர் பைத்தியமாக்கினாரா? இல்லையா? அதற்கு ஒரு நபரை அனுப்பின போது பைத்தியமாக்க செய்யவில்லையா? ஆண்டவர் செய்தார். மூன்றாவது, 1 ராஜாக்கள்
18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, அதாவது 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சிறவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ராஜா ஆகாபு கொடுமையான மனுஷன். நீங்களும் நானும் அங்க போய் நின்றா தொட நடிங்கலாம் அந்த இடத்த விட்டு தொடையில நடிங்க அந்த இடத்த விட்டு ஓடி போவோம். ஆனால் ஜப வீரன் என்று எலியாவை பற்றி நாம் பார்க்க முடியும் வேத எழுத்துக்களிலே. ஜெபிக்கிறவர்கள் எவனுக்கும் பயப்பட மாட்டாங்க. வானமே கீழே இடிஞ்சு விழுந்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. நாம ஆண்டவரிடத்துல போதுமான ஜெபம் நாம இருக்கிறதுனாலதான் சின்ன பிரச்சனையில கூட கடந்து வாடுறோம். சின்ன பிரச்சனையை கூட நம்மளால மேற்கொள்ள முடியல. என்னவோ விசுவாசிகளா இருக்கிறோம். அப்படியா? இல்லைங்க. நீங்க ஜப ஜீவியத்திற்கு எவ்வளவு தூரம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் தருவார். எந்த பிரச்சனையும் அவங்க ஒன்றும் செய்யாது. யாருக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசரமே கிடையாது. ராஜாவுக்கு முன்னால போய் சொல்றார், என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்றார். மழை பெய்யல. 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. அந்நாள் அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாக இருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். அப்புறம் போய் அவன் சந்தித்தான் என்று இதே அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். இந்த இடப்பட்ட காலத்துல இவனை கண்டு இந்த மழை பெய்யாம போனதுக்கும் பனி பெய்யாம போனதுக்கும் யாரு காரணம் என்றால் இந்த எலியா தான் காரணம். இவனை எந்த தேசத்து இருந்தாலும் புடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பாத ஆட்கள் இல்லை, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அந்த தேசத்துல சத்தியமாய் கொண்டு விட்டான்னு சொல்லி எலி. ஒரு ஆச்சரியமான காரியம் யாக்கோப்பு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அங்கே 17, 18ஆம் அதிகாரத்தில் அது வரவில்லை. ஆனால் யாக்கோப்பு நிருபத்தில் வாசிக்கும் போது அங்க பாருங்க, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்துல, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். புதிய ஏற்பாடுல 316வது பக்கம் 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் வாசிக்கும் போது, யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபமணினான். மழையே பெய்யக்கூடாது. அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவே இல்லை. இந்த 3 வருஷம் 6 மாசம் என்று சொல்றது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அங்கே சொல்லப்படாத காரியத்தை தேவ ஆவியானவர் யாக்கோப்பை பற்றி கொண்டு இங்கே என்ன எழுதுகிறார் பாருங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபமணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபமணினான். அப்பொழுது வானம் மழை பொழிந்து பூமி தன் பலனை தந்தது. ஆண்டவரும் இந்த ஜெபிக்கிற எலியாவும் ஒரு நாளில் சந்தித்து பேசி இருக்கிறார்கள். எங்க சந்திச்சு பேசினாலும் தெரியாது. ஆண்டவர் இந்த எலியாவிட்ட கேட்டார், அப்பா இந்த மக்கள் இப்படி விக்கிரக ஆராதனையில கிறிஸ்தவத்தை பிரஜாதி மார்க்கமா மாத்திட்டானே அந்த ஆகாபு ஏசபேல் ஸ்திரீ, இப்ப ஒன்ன நான் வச்சிருக்கிறேன், உபதியா வச்சிருக்கிறேன், அவர் என்னவோ 100 பேரை அங்க கெபியில வச்சு காப்பாத்துறதுக்கு அறிகிறேன், ஒன்னவே கொலகடி பண்ண தேடுறேன், ஒரு உயிருள்ள தேவன் உண்டு என்று
நிரூபிக்கிறதுக்கு நான் ஒன்று வச்சிருக்கிறேன். அதுக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தி அதாவது எல்லாரையும் கூட்டி விக்கிரக அந்த பூசாரிலாம் கூப்பிட்டு நீங்க பலி செலுத்துங்க, பலியை கொண்டு வந்து பலி செலுத்துங்க, நான் பலி செலுத்துறேன் அப்படி சொல்லி உயிருள்ள தேவன் என்பதை அதாவது எலியா நிரூபிச்சான்ற வரலாறு பழைய ஏற்பாடுல வருகிறது. அவங்க கத்துறாங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபம் பண்றாங்க, சரீரத்தெல்லாம் கீழ்றாங்க. ஆனா அவங்க தெய்வம், அது கல்லு தெய்வம் எப்படி பேசணும், அது அவங்க ஒன்றும் பதிலே கிடையாது. இவங்களை பரிகாசம் பண்ணி அந்த கட்டையின் மேல அதாவது அந்த மிருகத்தை துண்டிச்சு சுத்தி வாய்க்கால வச்சு ஏகப்பட்ட குடம் தண்ணியை ஊத்தி, அதாவது இவன் தெரியாம தீய வச்சுட்டான்னு சொல்லி சந்தேகப்படாத அளவுக்கு எல்லாத்தையும் தண்ணியில நனைச்சான். ஜெபம் பண்ண போது வானத்துல இருந்த அக்கினி எல்லாத்தையும் சுட்டு, அதாவது நக்கி போடுச்சு, வழியை எரிச்சு போடுச்சு. பைபிள் கத்தர் தெய்வம் என்று பணிந்து கொண்டாடுன்ற வரலாறு வருகிறது. அதுக்கு பின்னால்தான் 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்தது. இவன் மறுபடியும் ஜெபம் பண்ணின போது மழை பெய்தது, பூமி தன் பலனை தந்தது என்று வாசிக்கிறோம். இங்க வாசிக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அந்த ராஜா இடத்துல அவன் போய் சொல்றான். அப்போ ராஜா என்ன பண்றான், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான், காமிச்சான். அப்ப அவன் என்ன பேசினான், அவன் இங்க என்ன பேசினாங்கன்னு எலி. பாருங்கள், ஆண்டவர் நீ ஆகாபிட்ட போய் காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட பண்ண போறேன். 3 வருஷம் 6 மாசம் பூமியில மழை பெய்யலைன்னா, பனி பெய்யலைன்னு சொன்னா மழை பெய்யாம இருந்தா கூட தாக்கு பிடிக்கலாம், பனினாலே பல வருஷங்களை இழுக்கலாம். பனியில மழை இல்லை என்று சொன்னால் தாங்க முடியாத காரியம். ஏகப்பட்ட பஞ்சமும் பசியும் நோயும் நொடி, ஏகப்பட்ட ஜனங்கள் மத்தியில ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை சகிக்க முடியல. அப்போ ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிச்சாருன்னு கேட்டா, இந்த விக்கிரக ஆராதனையில மூழ்கி நிச்சயமான நரகத்துக்கு போய் கோடி ஆண்டு காலங்கள் அதுல கடந்து வேதனைப்படக்கூடாது என்பதற்காக இந்த 3 வருஷ காலம் அவங்க இந்த துன்பங்களை சகிச்சா போதும் சொல்லி ஆண்டவர் அனுமதிச்சார். ஆனா அதற்கு பின்னால வேற உலகத்துல எங்க எப்படி செய்தாருன்னு சொல்லி வரலாறு இல்லை. ஒரு முறை ஆண்டவர் செய்து காமிச்சார், மறுபடியும் செய்ய எனக்கு முடியும் என்றும் சொல்லி காமிச்சார். சரி, இப்போ ஆண்டவர் மலையை கட்டளையிடுவேன்னு சொல்லிட்டார், மலையை கட்டளையிடவும் போகிறார். ராஜாட்ட போய் காமிச்சு இப்ப மலையை ஆண்டவர் கட்டளையிடுவார் சொல்லிட்டாரு. அது நடக்காம இருந்தா என்ன செய்ய முடியும்? அதனால இது நடந்தே ஆக வேண்டும் அல்லவா? அதனால 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது 41ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 18:49 456வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போதனம் பண்ணும், பெரும் மழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாபு போதனை போனான். அவனுக்கு சாப்பாடு தான் முக்கியம், ஏன்னா உலக மனுஷன். ஆனால் எலியா என்ன பண்ணார் தெரியுமா? அவர் சாப்பிட போகல, அவருக்கும் பசி இருந்தது, சாப்பிட போகல. பின்பு எலியா கர்மேல் பருவத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி, எவ்வளவு உயரம் ஏறி தரையிலே பணிந்து, அங்க தரை என்ன வசதியான தரையா, முள்ளும் கல்லும் கிடக்கிற தரையில பணிந்து தன் முகம் தன் முழங்கால் படியிட குனிந்து, இந்த முகம் போய் முழங்கால வளரும் சொன்னா இந்த சரீரத்தை எவ்வளவு வளைக்க வேண்டி இருக்கும். அப்போ தரையில விழுந்து பணிகிறான். தன்னுடைய முகம் முழங்கால படுற அளவுக்கு குனிந்துட்டு ஊழியக்காரனை பார்த்து என்ன சொல்றான் பாத்தீங்களா? 43 வசனத்துல தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். சமுத்திர திசையில போய் பார்ப்பா, நான் ஜெபம் பண்றேன், ராஜாட்ட சொல்லிட்டேன், மழை வந்து சொல்லி ஆண்டவர் சொன்னதான் நான் போய் சொன்னேன், இப்படி போய் பார். சமுத்திர முகமாய் பார்த்துட்டு திரும்பி வந்து ஒண்ணும் இல்லை, ஒன்னத்தையும் நான் பார்க்கல. அப்போ 7 முறை போய் பார், 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 6 முறை பார்த்தாலும்
அவன் என்ன சொல்லுவான்? 6 முறை பார்த்துட்டு வந்து ஒண்ணுமே இல்லை. 7வது முறை போய் பார், அந்த நாகமான 6 முறை தனிக்கிழமை முழுகிட்டு, நான் 6 முறை முழுகினேன், ஆனா இப்ப ஒண்ணும் காணும. அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? 7 முறை முழுக சொன்னார்கள். 7வது முறை முழுகின போது சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறி சுத்தமானானே. அப்ப 7வது முறை பார்த்தபோது என்ன நடந்தது? 7 தரம் திருப்பி வந்துட்டு அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். உள்ளங்கையில அத்தனை இது எவ்வளவு? உள்ளங்கை இவ்வளவுதான் மேகம் வருகிறது என்று சொன்னான். அப்போ என்ன சொல்றாரு ஜெபித்த அந்த தேவனுடைய மனுஷன்? அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபு, இவர் போகல, ஆகாபு கிட்ட இந்த வேலைக்காரன் அனுப்புகிறார், மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொன்னான். உடனே அவன் செய்தான், ரதத்தை பூட்டிட்டு வேகமா போறான். அதே சமயத்தில் இந்த மழை இவரையும் பாதிக்கும் இல்லையா? 3 வருஷம் 6 மாசம் பெய்யாத மழை ஒட்டுமொத்தமா பெய்யறதுனால இவரையும் பாதிக்கும். அதனால கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேல் மட்டும் மட்டும் ஆகாமுக்கு முன்னால ஓடினான். பார்த்துக்கலாம், ஆச்சரியமான காரியம். அப்ப இதுல என்ன தெரியுது என்றால், எலியா சொல்லித்தான் மழை பெய்யல, எலியா சொல்லித்தான் பனி பெய்யல. அவரே சொன்னாரா? இல்ல, ஆண்டவர் அவர் மூலமாய் சொன்னார். மழை 3 வருஷம் 6 மாசம் கழிச்சு மழை பெய்யணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது பெஞ்சிடும். நான் போய் இதுக்காக நான் போய் மேல மலை உச்சியில போய் ஜெபம் பண்ணணுமா? தரையில விழுந்து ஜெபம் பண்ணணுமா? என்னுடைய தலை அந்த முழங்கால் போல படுற அளவுக்கு நான் குளிர் ஜெபம் பண்ணணுமா? 7 முறைவும் நான் பார்க்கணுமா? அப்படின்லாம் நினைக்கவில்லை அவர். இதெல்லாம் நான் செய்தால்தான் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஜபத்தோடு மாத்திரம் நிறுத்தாமல் ராஜாட்ட போய் செய்தி சொல்றாரு 2 முறை. அப்புறம் மலை மேல ஏறி ஜெபம் பண்றாரு. 7 முறை போய் பார்க்க சொன்னா அவ்வளவு நேரம் அவர் எந்திரிக்கவே கிடையாது, ஜபத்தை விட்டு எந்திரிக்கவே கிடையாது. அந்த உள்ளங்கை அளவு மேகம், ஜபிக்கிற தேவனுடைய மனுஷங்க அந்த உள்ளங்கை அளவு மேகம் மிகப்பெரிய மலைய தேசத்தின் மேல 3 வருஷம் 6 மாசம் பெய்யாத மழையை பெய்ய வச்சிடும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பூமி தன் பலனை தராத பூமி மழை பெய்து மழை பெய்யுன்னு சொன்னோம். அதாவது கடினமான மழை, எதிர்பாராத மழை. பல ஏற்பாடுல நோவாவின் காலத்துல மழை எப்படி பெய்தது? வானம் திறந்து மழை பொழிந்தது, பெய்தது என்று பைபிள்ல சொல்லப்படுது. அந்த நிலைமையில மழை பெய்தது. அப்ப இந்த தேவனுடைய மனுஷன் ஜெபத்தை மாத்திரம் செய்துவிட்டு மழை வேண்டும் என்று மாத்திரம் சொல்லி ஜெபித்தாரா? சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, பின்மாறி கால மழையை கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் மின்னல்களை உண்டாக்கி அவரவருக்கு பயிர் உண்டாக மழையை கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 34ஆம் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கின்றா, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்றார். இந்த உலகத்துல ஆசீர்வாதமான எங்கேயாவது பெஞ்சிருக்குதா? சரீர மழை பெஞ்சதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆசீர்வாதமான மழை பெய்யுமா? அப்படி சொல்லி இருக்குது. அப்புறம் அதாவது சங்கீதம் 68:9 வாசித்தால், சங்கீதம் 68:9 சம்பூரணமான மழையை பெய்ய பண்ணி இழைத்து போன உங்களுடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வாதமான மழை என் குடும்பத்துல கிடையாது, ஆசீர்வாதமான மழை ஏன் சபையில கிடையாது, ஆசீர்வாதமான மழை ஏன் சமுதாயத்தில் கிடையாது. விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் மழை பெய்யும் என்று நம்பிக்கை இல்லையே. அப்புறம் இப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். நீங்க அதற்காக ஜெபம் பண்ணீங்களா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? எத்தனை நேரம் ஜெபம் பண்ணீங்க? உங்க முழங்கால் உங்க பூமியில பட்டுச்சா? உங்களுடைய முகம் உங்களுடைய முழங்கால தட்டுச்சா? அதனால ஜெபம் பண்ணீங்களா? ஆசீர்வாதமான ஜெபம் வரும்படி எதிர்பார்த்தீங்களா? ஒரு சமயத்தில் நான் எழுப்புதலை பற்றி நான் பிரசங்கம் பண்ணி ஒரு 3 மாசமா என்னமோ அந்த எழுப்புதல் பிரசங்கத்தை நான் தொடர்ந்து பண்ணினேன். நான் எதிர்பார்த்தேன்
ஆனால் ஜனங்கள் எதிர்பார்க்கல. நீ தான்ப்பா எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதத்தை நீயே வச்சுக்கொண்டாரு, மற்றவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேங்கிட்டாரு. இன்றைக்கு இத்தனை வருஷ காலம் நான் உயிரோடு இருந்து ஆண்டோடைய ஊழியத்தை பலமா செய்யறதுக்கு என்ன காரணம்? ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதம், அவடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதம், ஜபத்தினால பெற்ற ஆசீர்வாதம். அதனால அவன் ஜபத்தோடு மாத்திரம் நிக்கலையே. இது மூன்றாவது. நாலாவது காரியம் பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, புதிய ஏற்பாட்டுல 186வது பக்கம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். 16ஆம் வசனத்துல, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனால தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அநேக நாள் இப்படி செய்து கொண்டு வந்தாள். அப்ப என்ன நடந்த? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த அசுத்தாவிட என்ன சொன்ன உடனே அந்நேர மீது புறப்பட்டு போயிடுச்சு. இந்த வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முந்தைய கூட நான் பேசியிருக்கிறேன். இவங்க பிலிப்பி பட்டணத்துக்கு போயிருக்கிறாங்க. அது மக்கோதோனியா நாடுகளுக்கு ஒன்றுக்கு தலைமையானதுதான் இந்த பிலிப்பி என்ற பட்டணம். சில நாள் தான் போய் தங்கி இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் அதிக நாள் தங்கி இருக்க வேண்டிய அவசரம் அவங்களுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் 16ஆம் வசனத்தில் அநேக நாள் சென்று செய்து கொண்டு வந்தால் அப்ப பவுல் சின்ன கொண்டு எழுதி. சரி, அந்த பட்டணத்திற்கு முதல் முறையா போயிருக்கிறாங்க. அங்க ஏற்கனவே சில சகோதரர் இருக்கிறாங்க. அவங்களை பற்றி 40ஆம் வசனத்தை எழுதி. என்ன நடந்தது? போன உடனே இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் விசுவாசிகள் அல்ல, விசுவாசிகள் ஆகணும். அதனால நம்ம 2 பேர் மாத்திரமல்ல, இங்கே சிலர் இருக்கிறாங்கன்னா கூட்டிட்டு தெரு தெருவா பிரசங்கம் பண்ணுமா, அப்பதான் பிரசங்கத்தை கேட்டதானே ஜனங்கள் மணந்து போவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிட்டு அப்படியே தெரு தெருவா போய் பிரசங்கம் பண்ணாங்க. ஒன்றும் கிடையாது. அந்த பிரசங்கம் பயனுள்ளதா இருக்கிறதுக்கு ஆத்துமாக்களை அதாவது நிலத்தை பயன்படுத்தினா தானே அப்புறம் உழுது விதைச்சுத்தானே விதைய போட முடியும். அந்த ரீதியில இந்த ஜபத்தை உழுகிற நிலைமையில அவரை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க? ஜபம் பண்றாங்க. இவங்களுடைய உண்மையான ஜபத்தை கண்ட ஆண்டவர் அங்க போய் அந்த ஆற்றங்கரையில ஜபம் பண்ணி கொண்டது பெண்கள் வந்தாங்க, சில ஸ்திரீகள். அதுல லீதியால் என்ற ஒரு ஸ்திரீ வந்தாங்க. ரத்தாம்பர இருக்கிறவர்கள், தேவனை வணங்குற ஸ்திரீ. அவர் பேசும்போது அவர் சொல்லுகிறவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தளினார். விசுவாசி ஆயிட்டாங்க. அந்த வீட்டுல கூட்டத்தை அவங்க குடும்பம் முழுசும் விசுவாசி ஆயிட்டாங்க. அதுல சந்தோஷத்தோடு அந்த ஊழியத்தை அவங்க விட்டு விடவில்லை. ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா போதுமா? இன்னும் சில குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. ஜெபம் பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க குறி சொல்ற ஒரு ஆவி இது ரட்சிப்பின் வழிய அறிவிக்கிறவர்கள் சொல்லி இது ஆண்டவரை பற்றி புகழ்ந்து பேசுது. சாத்தான் போய் ஆண்டவரை பற்றி புகழ்ந்து பேசணும். பிசாச துரத்தின உடனே அந்த முதலாளிகள் ஆதாயம் போச்சேன்னு சொல்லி அதிகாரிகளை எழுப்பி விட்டு, ஜனங்களை எழுப்பி விட்டு இவங்களை அடிக்கடி அடிச்சு பவுல் சீலாவை அதாவது வசனத்தை கிழிச்சு அநேக அடிகளை அடிச்சு தொழுமரத்துல மாட்டி வச்சு அப்புறம் அவங்க தூங்குறாங்க. ஒரு பெரிய நலனுக்கு ஆண்டவரை ஏற்படுத்தின உடனே ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு சொல்லி சரசாலங்காரன் கேட்டதுக்கு என்ன காரணம்? அந்த அவங்க ஊர்ல ஒரு ஸ்திரீ அந்த பிசாசு கொடுத்து ரோடு முழுசும் சொல்லி தர்றா, இவர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவங்க சொல்லி. இப்போ அவன் திடீர்னு முழிச்சு பார்த்த போது அந்த ஏற்பட்ட நிலநடுக்கத்துல சரசால கதவுகளெல்லாம் திறந்து போச்சு, கட்டுகள் எல்லாம் எல்லாரும் கட்டில விழுந்துருச்சு. அப்போ இது உண்மை என்றால் என்ன, ரோம அரசாங்கம் கொன்று போடுவாங்க அப்படி சொல்லி பட்டை தடுத்து கொலை செய்ய போறேன். அப்பொழுது பவுலும் சீலா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ உனக்கு ஒரு கெடுதி செய்யாத, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். அவன் அங்க காலில் விழுந்து அவன் என்ன கேட்டான்? ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க.
அவங்க வீட்டில் இரவு முழுவதும் வசனத்தை சொன்னாங்க. அவங்க எல்லாரும் விசுவாசிகளானாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. தன் குடும்பத்தார் அனைவரோடும் அவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி பயபக்தி உள்ளவனானான். இந்த 2 பெரிய குடும்பங்கள் கர்த்தரை அறிந்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த விசுவாசிகள், இந்த ஊழியக்காரர்கள் பவுல் சீலா வழக்கமாக ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க. வழக்கமாக ஜெபம் பண்ற இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க. இந்த அம்மா கவனிச்சாங்க, லீதியால் நானும் தான் தேவனை வணங்குறேன், ஆனா இவங்களுக்கு இருக்கிற சந்தோஷமும் அவங்க நடவடை பாவனை எல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அங்க போய் உட்கார்ந்தாங்க, அவங்க விசுவாசியானாங்க. இவங்களுடைய விசுவாசத்தை கண்ட ஆண்டவர், இவருடைய ஊழியத்தினுடைய உண்மையை கண்ட ஆண்டவர், இந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அவனை ரட்சிப்பின் வழிக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பூகம்பத்தை அனுப்பினார். அவனும் ரட்சிக்கப்பட்டான். அப்ப இவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போட ஜெபம் பண்றாங்க. என்ன எதிர்பார்ப்பு? வெறும் ஜெபம் பண்ணிட்டு நாங்க இந்த பட்டணத்தை விட்டோம், அதனால என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, நாங்க ஜெபம் பண்ண இந்த பட்டணத்தில் சில ஆத்மாக்கள் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி அதுக்காக ஜெபம் பண்றாங்க. அதுக்காக எதிர்பார்த்தாங்க. அவர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன் இன்னும் சில குடும்பங்கள் ரட்சிக்கப்படாதா அப்படி சொல்லி அப்புறமும் ஜெபம் பண்ண போன போது இன்னொரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் அங்க இருக்க முடியாம நிலைமையில தான் அவங்க வெளியில அந்த பட்டணத்தை விட்டு போனாங்கன்னு சொல்லி, அப்போ இவர்கள் ஜெபிச்சா மட்டும் போதுமா? இந்த லீதியால் குணப்படுவாங்களா? அவங்க குடும்பம் முழுசு கர்த்தரை அறியுமா? இந்த சிறைச்சாலைக்காரன் முகத்தை பார்த்து இருமுகமா இருக்கு, யார்ட்டையும் பேச மாட்டான், அதிகாரம் வெறி பிடிச்சவன், படத்தை தன்னுடையது நினைக்கிறவன், இவங்களை அடிச்ச பிற்பாடு காயங்களை கழுவிட்டு ராத்திரி நல்ல சாப்பாடு கொடுக்குறானே, எவ்வளவு பெரிய மாற்றம்! இந்த லீதியா கத்திரிடத்துல நான் விசுவாசம் உள்ளவள் எண்ணிலாம் என் வீட்டுல வந்து தங்கி இருக்குன்னு சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டாங்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஜெபம் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய சபைகள்ல வந்த சிக்கலும் கேடும் என்னவென்றால், சிக்கலும் கேடும் இந்த சபையில போதுமான ஜெபமே கிடையாது. எப்படி ஆண்டவர் ஆத்மாக்களை தருவார்? எப்படி ஆத்மாக்கள் பற்றி ஆண்டவர் அசலி உண்டு கொண்டுவார், ரட்சிப்பார். குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்படி ரட்சிப்பார்? நம்முடைய பிள்ளைகளை எப்படி ரட்சிப்பார்? சபையில ஜெபம் இல்லையே. அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கும்போது அவர்களை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் கொடுக்கிறதும் ஜெபம் பண்ணதும் தரித்திருந்தார்களே இந்த 3000 பேர். அப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படி? அவங்க ஜெபம் பண்ணி எதிர்பார்த்து அதற்காக செயல்பட்டாங்க. நீங்க செயல்படாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. சும்மா சபைக்கு வந்துட்டு உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போங்க. அப்பம் பண்றதோட காரியம் முடிச்சுன்னு நினைங்க. காணிக்க கொடுக்காதீங்க, ஊழியத்துல ஈடுபடாதீங்க, பரிசுத்தமா இருக்காதீங்க. யார் ரட்சிக்கப்படுவா? சபை எப்படி எழுப்புதல் அடையும்? அதனால ஜெபம் மட்டும் போதாது, ஜெபம் மட்டும் போதாது, ஜெபம் வேணும், ஜெபம் மட்டும் போதாது. அவர்கள் அந்த லோத்துவை ஆதாயப்படுத்திட்டாரு. தாவீது அவன் ஜெபம் பண்ணி செயல்பட்டதுனால அவர் மறுபடியும் சாம்ராஜ்யத்துக்கு வந்தாரு, நீண்ட காலம் ஆட்சி பண்ணினாரு. எலியா ஜெபம் பண்ணாரு, அவர் இடையில செத்து போயிருந்தா. 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டாரு. அவர் இடையில செத்து போயிருந்தா, இடையில ஜெபம் பண்ண விட்டுருந்தா இந்த ஜனங்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிருப்பாங்க. அந்த 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 பரம்பரையில இயேசுநாதர் வந்து செல்வியில மாதிரி வாயுல பரவத்துக்கு கொண்டு போயிருக்க மாட்டார். அந்த ஜெபம் எவ்வளவு உத்தரவாதமான காரியம். அப்புறம் பவுல் சீலா, அந்த 2 குடும்பத்தார் பவுல் சீலாவை மறப்பாங்களா? எப்படிங்க மறக்க முடியும்? அவங்க எங்க இடத்துல வந்து ஒரு வசதி இல்லாத இடத்துல அந்த ஆத்தங்கரையில கீழே உட்கார்ந்துட்டு ஒரு பிரசங்க மேடை கூட கிடையாது. அவங்களுக்கு பாருங்க, அங்க வந்ததுனால அவங்க வேறு புகழ் அடிக்கடி அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்களே, அவமானப்படுத்துறாங்களே, சவசத்தை கிழிச்சு விடுறாங்களே, அப்புறம் அவங்களை கூட தொழுமரத்துல மாட்டி வைக்கிறாங்களே. நடக்கட்டும் நடக்கட்டும், அப்பதான் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட சுகமா இருக்கிற சுக வசதி விரும்புகிற மக்கள் மத்தியில் எப்படி ஆத்மாக்கள் ரட்சிப்பார்? அதனால ஜெபம் மட்டும் போதாது, நாம் ஜெபம் பண்ணுவோம்.